நேற்று தான் நான் பிரசாந்தை பற்றி போட்டிருந்தேன் நினைக்கிறேன் வீடியோ. அப்படியே பிரசாந்தை நினச்சா நம்ம விக்ரமை நினைக்க வேண்டி வரும். அதே நேரத்தில் யதார்த்தமாக துரு விக்ரமோட ஃபோட்டோ ஒன்று கிராஸ் ஆகி போச்சு யூடியூப்பில். அப்போ நினச்சிட்டு இருந்தேன், விக்ரம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவரோட கெரியரில் முன்னாடி வந்தார். ஆனால் அப்பா வசதியாக இருக்கிறதுனால அந்த இதில் பையன் வந்து அசால்ட்டாக இருக்காப்புல போல். ஃபஸ்ட்டு படம் ஒரு தடவை எடுத்து வேணான்னு போட்டு மறுபடியும் அது ஒன்றும் கதையே நல்லா இல்லை, அதை போய் படம்னு 2 தடவை எடுத்துட்டாங்க. 2வது படமும் அப்பாவை பையன் நடித்தது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இன்றைக்கி ஒரு படம் வந்திருக்கு, பைசன் அப்படின்ற படம் வந்திருக்கு. தேட்டர்லேருந்து வெளியே வர்ற அந்த மக்கள் எல்லாருமே படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. மாரி செல்வராஜ் ஜாதிய ரீதியான படங்கள் தான் எடுக்கிறாரு, அந்த மக்களுடைய கஷ்டங்களை சொல்கிறாரு அப்படின்ற அது சரியாகவும் சொல்கிறாங்க, அது குறையாகவும் சொல்கிறாங்க. இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வெறுமனே சாதி மட்டும் அந்த இடத்துல காட்டுறதில்ல, எளிமையான மக்களோட வாழ்க்கை, கிராமத்தில் வாழ்கிற மக்களோட வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்குன்றத படம் பிடிச்சி காட்டுறாரு. இந்த மாதிரியான பதிவுகள் வேணும். இப்போ இருக்கிற அந்த நகரங்களில் வாழ்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நமக்கு எப்பயுமே சினிமா தான் வந்து நம்மளோட கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும். சினிமாக்கள் பழைய படங்களை பார்க்கும்போது அப்போ கலாச்சாரம் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, அப்போ உள்ள நடைமுறை பவன் என்ன, இதெல்லாம் வந்து நம்ம சினிமா மூலயமா அது அப்படியே வரலாறு மாதிரி பாதுகாக்கப்பட்டு போயிட்டே இருக்குது. 2வது வந்து நீங்கள் பிரம்மாண்டம் சொல்கிறதுலலாம் பணம் தான் கொட்டுவாங்க. இங்கே வந்து அப்படி கிடையாது. இங்கே வந்து எல்லாரும் உழைக்க வேண்டியிருக்கும், கஷ்டங்களை சகிச்சுக்க வேண்டியிருக்கும், தன்னையே மாற்றிக்க வேண்டியிருக்கும். அப்படி பண்ணி தான் அந்த படம் எடுக்க முடியாது. அதனால தான் இந்த மாதிரி படங்கள் ரொம்ப குறைவாகவே வருது. துரு விக்ரம் செம்மையாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம், இயக்குனர் அமீர் அவர்களுக்கு சேது படத்துலேருந்தே விக்ரமை தெரியும். நாங்கள் 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள், அதை நாங்கள் வெளி உலகத்துக்கு 2 பேரும் சொல்லிக்கிட்டதில்லை அப்படின்ட்டு நிறையா பேசுகிறாரு. துரு வந்து நான் 2 வயசு பையில நான் தூக்கிட்டு தெரிஞ்சிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு அப்பா எப்பயோ லேட்டாக அவர் அச்சீவ் பண்ண விஷயங்களை இவர் இந்த படத்தின் மூலயமா எப்பயோ அச்சீவ் பண்ணிட்டு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்கவே முடியாது. சும்மா சினிமாவில் டெடிக்கேஷன் சொல்லுவாங்க. நான் பார்த்து வியந்ததில் வந்து விக்ரம் தான். உடம்பு குறைக்கணும், அந்த பாண்டிமடம் போர்ஷன் பண்ணணுங்கும்போது காலையில் எந்திரிச்சு நடந்து வருவார். காலையில் நட, திருப்பி வரும்போது நட, 15 கிலோமீட்டர் அப்படியே இப்படி ஆகிட்டாப்புல பாண்டிமடம் போர்ஷன். அவ்வளவு, ஏன்னா அவர் படித்ததுக்கும் ஸ்டூடெண்ட் மாதிரி எந்திரிச்சு நின்றுச்சு.